ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். செப்டம்பர் 6 வந்து குரூப் 1 இருக்குது. அதுக்கு 60 டேஸ் வந்து 8 வீக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ரிவிஷன் பிளான் வந்து பார்க்குறோம். அதெல்லாம் இப்போ தான் படிக்க போகிறீங்களா, இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. 2 மாதம் இருக்குது. 2 மாதத்தில் 8 வாரங்கள் இருக்குது. அதில் 56 + 4 டேஸ் அப்படின்னு பிரித்து கொடுக்கும். 1 வீக் வந்து 7 டேஸ் இருக்குதுல்ல, அதில் வந்து 6 நாள் வந்து படிக்கணும். லாஸ்ட் ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். மினிமம் ஒரு நாளுக்கு 8 ஹவர்ஸ் படிங்க. 8 மணி நேரம் படிங்க. இல்லைன்னா அதோட மேக்ஸிமமாக கூடுதல்னாலும் படிங்க. 4 சப்ஜெக்ட் ஒரு நாளுக்கு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்னலாம்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி 1 மந்த்துக்கானது பாருங்கள். ஒரு 2 மணி நேரமாக வீக்லி 1 மந்த்துக்கானது பாருங்கள். அதாவது இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னா ஜனவரி 2026 ஆகஸ்ட் வரை பாருங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக் வந்து 3 நாளில் 3 நாளில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து பார்த்தா மட்டும் போதாது, நல்லா போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து பாலிட்டி யூனிட், அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதா, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக் யூனிட் 5, அப்புறம் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி. இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. 2 சப்ஜெக்ட் எடுத்துட்டு அது ஒரு 2 மணி நேரம். பாலிட்டி எடுத்திங்கன்னா பாலிட்டியும் யூனிட் 5 எடுத்துக்கோங்க. அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த 2 எடுத்துக்கோங்க. பாலிட்டி 2 மணி நேரம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 2 மணி நேரமாக படிச்சுக்கோங்க. அதனால 8 மணி நேரம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சப்ஜெக்ட் எப்படிலாம் படிக்கலான்னு பார்க்கலாமா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி டு ஆகஸ்ட் 2026 ஆல்ரெடி பார்த்தோமா. அதில் வந்து தினமணி, இந்து தமிழ் இசை, தினசரி நாளிதழாக வருதா, அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாத இதழ் வந்து வருதுல, திட்டம், தமிழரசு, நியூ இந்தியா, சமாச்சார், அந்த மந்த்லி இதழ் வந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்களால் இது படிக்க முடியலைன்னா ஏதாவது யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்களா, அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 2024, 25, 26 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ளதை பார்த்துக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்களா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதனால் ரமேஷ் சந்த் அவங்க எழுதின அந்த ஆத்தரோட புக்கை பார்த்துக்கோங்க. எஸ்எல்சி ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து 40 கொஷின் கேட்குறாங்களா, அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லட்சுமிகாந்த் அப்படிங்கிற ஆத்தர் புக்கில் அந்த புக்கில் இருந்து அதிகமாக கொஷின் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுனா ராமச்சந்திரா வெங்கடேஷன் அந்த புக்கில் இருந்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் வந்து இப்போதைக்கு படிக்க போகிறீங்கன்னா 16 டேஸில் 9th, 10th, 11th, 12th வந்து பாலிட்டியில் வந்து பார்த்துக்கோங்க. எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 50 கொஷின் கேட்காங்களா, இதில் 25, அதில் 25 கேட்கலாம். அதனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து எக்கனாமியில் வந்து 10th, 11th, 12th வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமியில் ரொம்ப கேட்பாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 2 hours கொடுத்து டெய்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பட்ஜெட், ஆர்பிஐ, டேக்ஸ், ஜிஎஸ்டி, 5 year பிளான், நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், இது எல்லாத்துலேருந்து அடிக்கடி கொஷின் வருது. அதனால் அந்த டாப்பிக்லாம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆத்தர் புக்கில் இருந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா, அதிலே வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் HTA இருக்கா, ரிசர்வேஷன் பாலிசி 1920 2026 இப்போ வரை ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கா. அவங்களோட நலத்திட்டங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆட்சியில் இருந்தவங்க சுப்பராயிலிருந்து இப்போ விஜய் வரை என்ன நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, சாதனைகள்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து திருக்குறள் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா திருக்குறள் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல வந்து 25 கொஷின் கேட்குறாங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 11th புக் வந்து பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரியில், ஐஎன்எம்ல. அதுக்கப்புறம் 10th, 8th, 7th, 6th, 9th எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபியில் வந்து 10 கொஷின் கேட்காங்களா, நீங்கள் வந்து 6th to 12th புக்கு படிச்சுக்கோங்க. அதில் 10th புக்கில் வந்து ஒரு 7 லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஆத்தர் புக் வந்து மஜித் ஹுசேன் ஆத்தர் புக் வச்சுருந்தீங்கன்னா அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. சயின்ஸில் வந்து இப்போதைக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10th, 11th, 12th வந்து புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின், இல்லை தெரிந்து கொள்வோம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டனாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லி கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஐநா சபையை பற்றி, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆஃப் இந்தியா, சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இம்பார்ட்டன்ஸ் டேஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நோபல் ப்ரைஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ G20 மாநாடு, G7 மாநாடு, பிரிக்ஸு,
இந்த மாநாடு சம்மந்தமாக எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.